Audio Jungle. Audio Jungle. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான முறையில் ஹை ப்ரோட்டீன் ரிச் உள்ள முளைக்கட்டிய பச்சைப்பயிறு குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இது சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா அட்டகாசமாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். ஒரு ஜாரில் ஒரு 50 கிராம் ஆனியன் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். 2 பச்சை மிளகா, ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம், அரை டீஸ்பூன் அளவு மிளகு, 10 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை. இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவு ஆயில் இதில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 200 கிராம் அளவு முளைக்கட்டிய பச்சைப்பயிறு எடுத்துருக்கோம். அதை சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், இப்போ நம்ம அரைச்ச மசாலா விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்து நம்ம ஒரு 3 நிமிஷம் நல்லா ஒரு பச்சை ஸ்மெல் போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளி இதில் சேர்க்க போகிறோம். இப்போ தேவைக்கேற்ப நம்ம உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்படியே மிதமான தீயில வைத்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 கப் அளவு முளைக்கட்டிய பயிறு எடுத்தோம். அதனால் இப்போ ஒரு 3 கப் அளவு தண்ணி இதில் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ குக்கரில் ஒரு 3 விசில் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு கடையிற மற்ற வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அடுப்புலேயே வச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ ஒரு சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி 2 ஸ்பூன் அளவு ஆயில், அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 4 இடித்த பூண்டு, ஒரு 50 கிராம் அளவு சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ நம்ம இதை பொன்னிறமாக வர வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த குழம்ப கொதிக்க விடுங்க. இப்போ உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இந்த தாளிப்பை இதில் கொட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி இலை கொஞ்சமாக தூவி இறக்கி விட்டோன்னா நம்ம ஒரு சூப்பரான பச்சைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிரும். இது சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.